Hi குட்டீஸ், வெல்கம் டு அவர் இனோவேஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ஒர்க் ஷீட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தி நம்பர்ஸ் விச் கேன் டிவைட் எ நம்பர் வித்தவுட் லிவிங் எ ரிமைண்டர் இஸ் கால்ட் இஸ் ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா 0 வந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஃபேக்டர். ஓகே, ரிமைண்டர் ஏதாச்சும் 2, 3, 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பர் ஃபேக்டர் இல்லை. கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வந்தால் அப்போ அந்த நம்பருக்கு ஃபேக்டர் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஃபேக்டர் ஆஃப் 4க்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 4 வந்து டிவைட் பண்ணலாமா? 4 இப்போ டிவைட் பண்ணுறோம். நம்ம 4 வந்து எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? செகண்ட் டேபிள். 2 2s are 4. ஸோ 2 2s are 4. ஓகே, 0. அப்போ வந்து 4 வந்து ஃபேக்டர். ஓகே, ஸோ 4 வந்து டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருது. அப்போது 4க்கு என்ன ஃபேக்டர் வருது? 2 2s are 4. ஓகே, அதே மாதிரி 4th டேபிளையும் டிவைட் ஆகும். 1 4 is 4. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 வந்து எந்தெந்த டேபிளில் மல்டிப்ளை ஆகுதோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஓகே, அந்த நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், 4 வந்து 1 into 4. 1 4 is 4. 4. அப்போ வந்து 4க்கு ஃபேக்டர் 1ம் எழுதலாம், 4ம் எழுதலாம். அதுக்கப்புறம் 2 into 2. 2 2s are 4. 4க்கு வந்து செகண்ட் டேபிளையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 வருது. வேறு எந்தாச்சும் டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் 4 வருமா? தேர்ட் டேபிள், ஃபிஃப்த் டேபிள், 6 7 8 9 10 எதுலையாச்சும் 4 வருதா? இல்லை. இது ரெண்டு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது? 1, 4, 2. 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் எழுதினாலே போதும். 1, 2, 4. அப்போ இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4. இப்போ நீங்கள் 4 வந்து 1ல் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வந்திருக்கு. ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். இப்போ நான் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 1 4. ஸோ 4 வந்து ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணுறேன். 1 4 is 4. சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 0. அப்போது ஃபோர்த் டேபிளையே டிவைட் ஆகுது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன? 1 4 2. ஓகே, இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபேக்டர்னால் இதுதான். ஸோ இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்லேயும் கேட்பாங்க. டிஃபைன் ஃபேக்டர் இல்லைனா வாட் இஸ் ஃபேக்டர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதணும். தி நம்பர் விச் கேன் டிவைட் எ நம்பர் வித்தவுட் லீவிங் எ ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆச்சுன்னா இஸ் கால்ட் இஸ் ஃபேக்டர். அப்போ அது வந்து ஃபேக்டர். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20, 24, 42 இதெல்லாம் நீங்கள் ஃபேக்டர் எழுதலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து 2 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் டேபிளில், தேர்ட் டேபிளில், ஃபோர்த் டேபிளில் டிவைட் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபேக்டர்ஸ் எழுதலாம். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃபைண்ட் தி ஃபேக்டர் ஆஃப் 18னா இப்போ 18 வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதலாம். ஸோ 18 வந்து எந்த டேபிளில் மல்டிப்ளை ஆகும்? 1 into 18 18. அதுக்கப்புறம் எந்த டேபிள்? 2 9s are 18. அதுக்கப்புறம் 3 6 are 18. வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. இவ்வளோ டேபிள்ஸில் வந்து 18 வரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது? 1 18 2 9 3 6. ஓகே, அப்போ இதெல்லாமே 18 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்பரெல்லாம் எடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து டிவைட் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 18 இங்கே இருக்கா? இப்போ நம்ம 18 எழுதிக்கலாம். ஓகே, 18க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு 1 into 18. 1 18s are 18. அதுக்கப்புறம் செகண்ட் டேபிளில் மல்டிப்ளை ஆகுதான்னு பார்க்குறேங்க. 2 into 9. 2 9s are 18. ஓகே, 2 9s are 18னா அப்போ வந்து நம்ம 9 into 2 எழுதினாலும் 18 தான் வரும். நம்ம ஏதாச்சும் ஒரு வே எழுதிக்கலாம். ஓகே,
ஒரு பாசிபிலிட்டி எழுதிக்கலாம் 2 into 9 ஓகே 2 9s are 18 இப்போ தேர்ட் டேபிளில் மல்டிப்ளை ஆகுதான்னு பாருங்கள் 6 3s are 18 ஓகே ஸோ 3 into 6 3 6 are 18 அப்போது தேர்ட் டேபிளையும் மல்டிப்ளை ஆகுது சிக்ஸ்த்து டேபிளையும் மல்டிப்ளை ஆகுது ஓகே நம்ம 6 3s are 18 எழுத வேண்டியதில்லை ஏன்னா வந்து நம்ம 3 6 are 18 எழுதினாலே வந்து ரெண்டு டேபிளும் வந்து வந்துடும் ஓகே ஸோ இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருது ஃபிஃப்த்து டேபிளில் டிவைட் ஆகாது 7 8 எந்த டேபிளையும் டிவைட் ஆகாது இவ்வளோ மட்டும்தான் வரும் இவ்வளோ தான் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா ஸோ சொல்யூஷன் 1, 2, 3, 6, 9, 18 எல்லா நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க are the factors of 18 ஸோ இதுதான் வந்து factor of 18 நெக்ஸ்ட்டு factors of 20 20க்கு ஃபேக்டர்ஸ் எழுதலாம் ஃபஸ்ட்டு 1 into 20 20 நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகுமா எஸ் 2 into 10 2 10s are 20 நெக்ஸ்ட் தேர்ட் டேபிளில் இல்லை ஃபோர்த்து டேபிளில் எஸ் 4 into 5 4 5s are 20 அப்போது ஃபோர்த்து டேபிளையும் ஃபோர்த்து டேபிளையும் டிவைட் ஆகும் ஃபிஃப்த்து டேபிளையும் டிவைட் ஆகும் ஓகே நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்த்லேயும் டிவைட் ஆகும் ஃபிஃப்த்லேயும் டிவைட் ஆகும் ஓகே ஸோ மல்டிபிள்ஸ் 4 into 5 4 5s are 20 அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டேபிள் வராது செவன்த்து டேபிள் 7 2s are 14 வராது 8 2s are 16 9 2s are 18 10 2s are 20 பட் இங்கே 10 2s are 20க்கு நம்ம 2 into 10 போட்டிருக்கோம் மறுபடியும் 10 2s are 20 எழுத வேண்டாம் எல்லாமே ஒன்று தான் ஓகே இவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம எடுத்து எழுதலாமா ஸோ 1, 20, 2, 10, 4, 5 are the factors of 20 இதுதான் வந்து factors of 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து டிவைட் பண்ணிகிட்ருக்கணும் அது வேண்டாம் ஓகே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா நம்பர்லேயும் நீங்கள் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 0 வரும் ஓகே ஸோ அது டெஃபனிஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 ஸோ 24க்கு ஃபேக்டர்ஸ் எழுதலாமா ஸோ 24 ஃபஸ்ட்டு 1 into 24 ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளில் வருமானு பாருங்கள் எஸ் 12 into 2 2 2s are 4 1 2 is 2 ஓகே 24 ஸோ 2 into 12 24 அதுக்கப்புறம் தேர்ட் டேபிளில் வருதான்னு பாருங்கள் 8 3s are 24 ஸோ 3 into 8 ஓகே ஸோ 3 8s are 24 நெக்ஸ்ட் ஃபோர்த் டேபிளில் பாருங்கள் 4 5s are 20 4 6 are 24 அப்போது 4 into 6 4 6 are 24 ஓகே ஃபிஃப்த் டேபிளில் வராது சிக்ஸ்த்து டேபிளில் வரும் நம்ம எழுதிட்டோம் செவன்த்து டேபிள் வராது எயித்து டேபிளில் வரும் நம்ம முதல்ல எழுதிட்டோம் நைன்த்து டேபிள் வராது டென்த்து டேபிளில் வராது ஓகே ஸோ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம எழுதிட்டோம் இப்போ எடுத்து எழுதலாமா வாங்க என்னென்ன வருது நம்ம 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் of 24 okay so 1 2 3 4 6 8 12 4 24 okay are the factors of 24 42க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே 42 ஸோ 42க்கு ஃபஸ்ட்டு
1 into 42. Next second table multiply ஆகுதான்னு பாருங்க. 1 2 21. 21 into 2. So 1 2 is 2. 2 2s are 4. Okay. அப்போ 2 into 21. So 42 வருது. Okay. 2 into 21 42. Next third table வந்து வருதான்னு பாருங்க. Into 3 4 3s are 12. Okay. So 4 3s are 12. 1 3 is 3 4 42. அப்போ 3 into 14. Okay. 4 3s are 12. 1 3 is 3 4 42 வருது. Next 10 4s are 40. 11 4s are 44. அப்போ fourth table வராது. Next sixth table 6 5s are 30. 6 6 are 36. 7 6 are 42. அப்போ 6 into 7. 6 7s are 42. Sixth table வருது. Seventh table வருது. Next 8th table. 8 5s are 40. அப்போ வராது. 9th table வராது. 10th table வராது. அப்போ பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா? 1 2 இப்படி எழுதுங்க. ஓகே, 3 6 7 14 21 42 are the factors of 42. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரை திஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.